Taste the Daily. ஈரோடு மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் வீட்டை தரைமட்டமாக்கி நகை மற்றும் பொருட்களை திமுக பிரமுகர் கொள்ளையடித்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெகநாதன் புஷ்பா தம்பதியினருக்கு சொந்தமான ஓட்டு வீட்டின் பின்பக்க பகுதியில் உள்ள திமுக பிரமுகர் உமாசங்கர் தனது நிலத்தை மற்றொரு திமுக பிரமுகர் வினோத்துக்கு விற்க முயற்சித்ததாக தெரிகிறது. இதனிடையே ஜெகநாதனின் வீட்டை காலி செய்ய வினோத் வலியுறுத்திய நிலையில் மறுத்ததால் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி நகை, பணம் உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுக பிரமுகர்கள் உமாசங்கரும் வினோத்தும் அடாவடியாக தங்கள் வீட்டை இடித்து கொள்ளையடித்து விட்டதாக ஜெகநாதன் குற்றம் சாட்டினார். நைட்டாக திமுக காரங்க மேலே சந்தேகமாக இருக்குது. அவங்க இடிச்சுட்டு வீட்டில் இருந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி நகையெல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தா, பணம் கொஞ்சம் இருந்தது, எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இது இல்லாத எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சென்னை சூளைமேடு பாரி தெருவில் சாலை அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 40 நாட்களுக்கு மேலாக இப்பணிகள் முழுமையாக முடிவடையாமலும் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாமலும் இருந்து வருவதால் மக்கள் சாலையை பயன்படுத்த முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எம்எம்டி அண்ட் ஜிஜி மால்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ரோடு இப்போ பிரிட்ஜு கட்டுறதால பார்த்தீங்கன்னா டோட்டல் டிராஃபிக்கே இந்த சைடு தான் வருது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு முன்னாடி இந்த ரோடை ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு சுரண்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கு டைமே இருக்குது, 10 நாளில் போடணுன்ற சொல்லிட்டு 10 நாள் 15 நாள் 20 நாள் கிட்ட நாங்கள் ஏஐ கிட்ட பேசின்னு இருக்கோம், ஏஐ ஸ்கொயர் கிட்ட பேசின்னு இருக்கோம். கேட்டால் 3 நாள் ஒரு டைமும் 3 நாள் தான் சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா ஏற்கனவே போட்ட ரோடு சாலையெல்லாம் சரியாக அவங்க போடாததால் அவங்க அங்கே திருப்பி ரீஒர்க் பண்ணோன்ட்டு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு கலைமகள் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. ஏற்கனவே போன வாரம் போட்ட ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணோன்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கி மட்டும் தார் மட்டும் போட்டு போகிறாங்க. ஒரு 3 மாதமாகவே இந்த தெரு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இணைப்பு சாலை, முக்கியமான இணைப்பு சாலை இது. 100 அடி ரோடு டு கோடம்பாக்கத்தை இணைக்கிற முக்கியமான சாலை இது. இந்த சாலை கிட்டத்தட்ட 2 மாதமாக பள்ளம் ஒரே குண்டும் குழியுமாகவே இருக்குது. நாங்கள் எவ்வளோ அதிகாரிகிட்ட போய் கூட சொல்லிட்டோம். வீட்டு உரிமையாளர் சங்கத்திலேருந்து கூட லெட்டர் பேட் கொடுத்துட்டோம். அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல.